இந்தா இத புடி. ஒழுங்கா குடிச்சிட்டு கோவிலுக்கு கிளம்புற வழிய பாரு. பார்த்தியம் பார்த்தி. இது கனவு தானே? ஆத்தாடி, இது கனவு இல்லையா? நிஜமா? பார்த்திபா, சொல்லி முடிச்சுடா. இதுல சாமிக்கு மாலை இருக்கு. ஓகே. மத்த எல்லாம் வந்துருச்சு இல்லையா? எல்லாம் வந்துருச்சு. கார்ல அடிக்கலாமா? சரி. இதெல்லாம் ஒரு மருமக செய்யணும். நீங்களே எல்லாத்தையும் செய்யறதுக்கு எதுக்கு அவளை வர சொல்லணும்? அனிதா, ஐயோ, அவ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சா. நான் சும்மா லாஸ்ட் மினிட்ல செக் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஆமா, நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? போய் ரஜினி கூட்டு வா. சாரிங்க. என்ன? இல்ல, லேட் ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மா தேடிட்டு இருந்தாங்க. சாரிங்க. சரி வா. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? எடுத்து வச்சிட்டேன். கமலா, டைம் ஆச்சு. எங்க அவங்களை காணோம்? இத வந்துட்டாங்களே. வா ரஜினி, வா வா. சரி, நாம போலாமா? அனிதா, நாமெல்லாம் பின்னாடி உட்காந்துக்கலாம். ரஜினி, நீ வாமா, முன்னாடி உட்காரு. வாமா, வந்து உட்காரு. டேய், அண்ணங்கார் வந்துருச்சுடா. அண்ணா, எல்லாம் பக்கானே. சொல்லு சிங்கமுத்து. அண்ணா, சீக்கிரமே நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டை வித்துட்டு ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். டேய், என்னடா சொல்ற? நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொல்றேண்ணே. அப்படின்னா? அப்படின்னா நமக்கு தடையா இருந்த ரஜினிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அவ கோயிலுக்கு கோவிலுக்கு தான் பொங்க வைக்க வந்திருக்கா. பாவம், என்ன சாமி குத்தமோ. அவ பொங்க வச்ச அடுப்பு படாரு வெடிக்க போதுனே. ஐயோ, என்னப்பா சொல்ற? அண்ணே, நம்ம பேசுன மாதிரியே பிளான் ரெடினே. ரஜினி எந்திரிச்சு வர்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும்னு சொல்ல முடியாதுண்ணே. பிளான் அப்படியே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி ஒரேடியா போறதுக்கும் வாய்ப்பு. எது நடந்தாலும் நமக்கு நல்லது தானே. டேய், நீ சொல்றது சாதாரண விஷயம் இல்லடா. மாட்டிக்கிட்டா அப்புறம் அவ்வளவுதான்டா. அண்ணே, நான் எவ்வளவு நம்பிக்கையா பிளான் சக்சஸ்ஃபுல் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ ஆரம்பிக்கும் போதே மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாருண்ண, நம்பிக்கையோட இருந்த. இங்க பாரு சிங்கமுத்து, நான் உன்னை நம்பிதான் இதுல இறங்குறேன். சோ அண்ணே, தம்பி உடையார் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. நீ தம்பிய நம்பிட்டு இல்ல, ஒண்ணு கவலைப்படாத. அப்புறம் பொண்ணு போயிட்டான்னு நம்ம அழணும்னே. எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு, அதுக்கெல்லாம் நீ ரெடி ஆயிக்க. அச்சேத்தா? சரி.
அம்மா, ரஜினி, பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு நான் வந்துடுறேன்னு சொன்னேன்ல. ஏன் எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் தான் உங்களெல்லாம் வர சொன்னேன். ஆமாண்டி, உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிருந்தா நம்ம எல்லாரும் இப்படி ஒன்னா தானே வந்திருப்போம். என்னக்கா யோசிக்கிற? ஏன் நாங்க வரக்கூடாதா? ஐயோ, வரக்கூடாதுன்னு யார் சொன்னது? உன் கால் அடிபட்டிருக்குல்ல, அதான். இல்லக்கா, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல ரஜினி, எல்லாரும் வந்திருக்காங்க, நல்ல விஷயம் தானே. வாங்க, எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க, உள்ள போய் பொங்கல் வைக்கலாம். வாங்க வாங்க போல. பாத்திபா, என்ன பாத்திபா, நில்லுப்பா. என்னண்ணே? எனக்கு டென்ஷன் தாங்கல. நீ என்ன ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்க? என்ன டென்ஷனு? உங்க அக்கா ஃபோன் பண்ணி எங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கா. இதுல ஏதோ பிளான் இருக்கிற மாதிரி உனக்கு தோணலையா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நமக்கு டவுட் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க உஷாராயிடுவாங்க. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். நீ இங்கே இரு, ஆனா பாத்துப்பா, கவனம். சரிண்ணே, வாங்க. நீ முதல்ல போ, நான் அப்புறமா வரேன். சரி, போ. நீ எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா சொல்லிடுற சிங்கமுத்து. எனக்கு அப்படியே படபடன்னு வருது. அண்ணே, நீ என்னடா இப்படி இருக்க? முதல்ல முகத்தோட முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ என் நிலைமையில இருந்திருந்தா உனக்கு தெரியும். ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு எல்லாத்திலையும் சிக்கியிருக்கேன். என்ன அவங்க விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அண்ணே, இது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, ஒரு பிரச்சனையும் வராதுண்ணே. கழுத்து அறுத்து போட்டாலும் வெளியில சொல்ல மாட்டானுங்க. ஏற்பாடு பண்ணியிருக்க ஆளுங்க அந்த மாதிரி. என்னமோடா, இதுக்கு மேல எதுலயும் நான் மாட்டாம காரியம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். எல்லாம் சரியா நடக்கும், நீ வாண. வாங்க வாங்க வாங்க, இன்னும் வர காணாமேன்னு உங்களை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நேரம் ஆயிடுச்சா பூசாரி ஐயா? இல்ல இல்ல, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சாமிக்கு ஆராத்தி காமிச்சு முடிச்சிடுறேன். மனசார வேண்டிக்கிட்டு அப்புறம் பொங்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். கொடுங்கம்மா. நல்லதுமா. வழக்கமா நம்ம கோயில்ல வேண்டிக்கிட்டு எப்போதும் வைக்கிற இடத்துலயே பொங்கல் வச்சிருங்க. சரிம்மா. ஆமா, இதுல உங்க மருமக யாரு? இவதான் சாமி என் மருமக. பேரு ரஜினி. சந்தோஷம். இவன் என் பையன் பார்த்தி. வணக்கம். வணக்கம் தம்பி, ரொம்ப சந்தோஷம். பாருமா, அடுப்பை தயார் பண்றதுல இருந்து பொங்கல் வச்சு சாமிக்கு படைக்கிற வரைக்கும் எல்லாமே உங்க கையால தான் செய்யணும். தம்பி, பிறகு தண்ணி எல்லாம் அந்த பக்கம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? பாத்துக்கோங்க தம்பி. ரஜினி, இந்த புடவைய கட்டிக்கிட்டு எங்க பரம்பரை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் நீ பொங்கல் வைக்கணும். இந்த ரஜினி, வாமா போலாம். வாங்க போலாம்.
பாத்தியாடி, அந்த குடி கெடுத்தவளை முன்னாடி நிக்க வச்சு பொங்கல் வச்சாதானே விளங்கும். வெக்கம் கெட்டவன் எப்படி வந்து நிக்கிறான் பாரு. விடுமா, இப்ப ரஜினி அக்கா சப்போர்ட்ல தான் அவன் இந்த ஆட்டம் ஆடுறான். சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுவோம். ஏன் இங்கேயே ஏதாச்சும் செஞ்சு இவளை வீட்டுக்கே வரவிடாம பண்ணிடணும். இப்ப என் டார்கெட்டே ரஜினி மட்டும்தான். அவ இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்க கூடாது. என்னடி அமைதியா இருக்க? யோசிக்கலமா. என்னத்த யோசிச்சியோ, அவ பொங்கல் வைக்க வந்ததே எனக்கு பிடிக்கல. இதுல அனிதா சொன்னான்னு நீ எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க. மா, அனிதாவை பத்தி உனக்கு தெரியும்ல. அவ சொல்லியும் நம்ம கேட்கலன்னா ரஜினி அக்காவை ஏதாவது செஞ்சுட்டா என்ன பண்றது? இந்த மாப்பிள்ளை எப்ப பார்த்தாலும் பார்த்திபன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்காரு. விடுமா, அவரே பாவம். லேசா மிரட்டினா போதும், அவர் அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவாரு. அவர் அப்படி இருக்கிறதும் நமக்கு நல்லதுதாம்மா. சங்கரி, வேற ஏதாவது செய்யணுமா? பூசாரி சொன்னார்ல விறகு அந்த பக்கம் இருக்குன்னு, போய் எடுத்துட்டு வாங்க. பொங்கல் வைக்க தண்ணி வேணும் பார்த்திபா, எடுத்து வரியா? சரிம்மா. அண்ணா வாங்க, சரி எடுத்துட்டு வரலாம். ஏய், எல்லாரும் அங்க சுத்தி இருக்கும்போது நீ மட்டும் என்ன தனியா கூட்டிட்டு வந்துட்ட? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா அவங்க சந்தேகம் வந்துடாது? லூசானே நீ நானும் அண்ணன் தம்பி தானே, அப்புறம் எப்படி சந்தேகம் வரும்? நீ கண்டது நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ இப்படி இருந்தாதான் சந்தேகம் வரும். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கண மூஞ்ச. வா. அண்ணா, எனக்கு கொஞ்சம் விறகு வேணும். எதுக்கு? பொங்கல் வைக்க. ஒரு கட்டு போதும் இல்லைண்ணா? போதும் பார்த்திபா. தண்ணி எடுத்துட்டு வர சொன்னமே. ஐயோ, மறந்துட்டமே. அண்ணா நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ரஜினி, நீ அடுப்ப பத்த வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுமா? வா. சரிங்கம்மா. இந்த கற்பூரத்தை எங்க வச்சேன்? அத்தை, அதோ அங்க இருக்கு. இருங்க, நான் எடுக்கிறேன். சரி, கொடுப்பா. இந்தாங்க. அதுல கொஞ்சம் தண்ணி வேணும்.
அந்த பானையில ஊத்து. குடுமா வச்சிடும். வச்சிருங்க. அனிதா நீ அங்க நிக்கிற, வா. நான் எதுக்கு? அவ தானே பொங்க வைக்கணும். நான் இங்கேயே இருக்கேன். அனிதா, எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கணும். நீ தானே வரவழைச்ச. இப்படி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்ட என்னமா அர்த்தம்? ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பியா? எல்லாரும் வந்து ஒண்ணா நில்லுங்க. டேய் என்னடா எல்லாரும் அங்க வந்து நிக்க சொல்றாங்க? பாம்பு அடிச்சா? இங்கேயே நில்லுன, எதுவும் ஆகாது. அது கற்பூர எடு. அண்ணா வெடிக்குண்ணே, இருண்ணே. என்னடா இன்னும் வெடிக்கல? எதுவும்டா. என்னடா என்ன இப்படி சொதப்புது? டேய் இன்னும் டைம் இருக்குடா, வெயிட் பண்றா பாப்போம். என்னடா நினைப்பாரு அண்ணன்? ஏய் பாம்பு ஏன்டா வெடிக்கல? அண்ணா எல்லாம் நாங்க கரெக்டா தானே பண்ணி வச்சிருந்தோம். கிழிச்ச என்னடா கரெக்டா பண்ண? அப்ப வெடிச்சிருக்கணும்ல. அதானே எங்களுக்கும் தெரியல. உங்களெல்லாம் நம்புன பாரு. ச்சே போங்கடாங்கிறது. என்னங்க என்னாச்சு? தம்பி இவங்க இந்த பக்கத்து ஆளே இல்ல, யாரோ புதுசா இருக்காங்க. என்ன பூசாரி சொல்றீங்க? இவனுங்க தான் ஏதோ செஞ்சிருக்கானுங்க. ஏங்க நான் விரைய கேட்டப்ப கூட இந்த ஆள் தான் எடுத்து கொடுத்தாரு. டேய் ஒழுங்கா சொல்லுங்கடா, என்ன பண்ணீங்க? நாங்க எதுவும் செய்யல. எதுவும் செய்யாம எப்படிடா வெடிக்கும்? சொல்றியா இல்ல? பாத்திபா ஏய் வேணாம் பாத்திபா, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். ஏற்கனவே உனக்கு டைம் சரியில்லைன்னு தான் பரிகாரம் பண்ண வந்திருக்கோம். இங்க தேவையில்லாம பிரச்சனை எதுக்கு? இல்லண்ணே, இவனுங்க வச்ச குண்டு மட்டும் பொங்கல் வைக்கிற இடத்துல வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சும்மா விடக்கூடாது. சொல்லுங்கடா. என்ன பண்ணீங்க? சொல்லு. சொல்றா, உண்மையை சொல்லு.
ரஜினி நீ அவனை கூப்பிடு அப்பதான் அவன் வருவான். பார்த்திபா